உருவமற்ற தன்மையில இருக்கும்போது நீங்க எந்த இது சொன்னாலும் அதனால திருப்பி உங்களுக்கு டைரக்ட் விளைவு, நேரடி விளைவு வந்து அது தராது. அதனுடைய முயற்சி பார்த்தீங்கன்னா வெப்பம் எப்போ எங்க இருந்தாலும் சமப்படுத்தும் சமப்படுத்தும் சமப்படுத்தும், ஓய்வு இல்லாம நாம ஏங்குறோம். இப்ப இந்த பல்பு எரியுது, இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க மூச்சு காத்து விடுறீங்க, நான் மூச்சு காத்து விடுறேன். எல்லாமே வெப்பத்து நிலையை வந்து இந்த இடத்துல மாத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாத்திர வெப்ப நிலையை நாம செய்யற செய்கைய அது மட்டும்தான் சமப்படுத்தும் சமப்படுத்தும் சமப்படுத்தும். வெப்பத்தினுடைய வேலை பிரதிபலன் பார்க்காம எந்த தயவு தாட்சியம் இல்லாம தேவையே இல்லாம, அதுக்கு தேவையற்றது. கடவுள் வந்து தேவையற்றது, அதை தவிர மீதி எல்லாம் தேவை உள்ளது. அப்ப இப்படி இருக்கிற நாம தேவையற்ற கடவுளுக்கு நாம நன்றி செலுத்தினா, அது நாம கோவப்பட்டாலும் எது பண்ணாலும் அது வந்துட்டு நமக்கு எந்த கெடுதலையும் நேரடியா செய்ய முடியாது. அதனால அதை செய்யாது. ஆனா நாம எதை வேண்டுனாலும் அது நமக்கு நிறைவேறக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தரும். அப்படி இல்லைன்னு சொன்னா தாங்கிக்கிற பக்குவத்தை உண்டாக்கி தரும். இந்த ரெண்டே விஷயம்தான் கடவுள் நமக்கு கை கொடுத்து பண்றது. அதனால நாம எப்படி வேண்டும்னா வழிபடலாம். அதை நீங்க எதை வேண்டும்னாலும் வழிபடலாம். எதை நீங்க வழிபட்டாலும் இன்னையிலிருந்து புரிஞ்சுங்க, நீங்க வழிபடக்கூடிய ஒரு பொருளோ, ஒரு தத்துவமோ, ஒரு நினைவோ, ஒரு சிந்தனையோ அது போய் சேரப்போகிற இடம் வெப்பம்ன்ற ஒன்று தான். ஏன்னா இடம்னு ஒன்று இருந்தா அங்க இருக்கிறது வெப்பம். அதனால தான் சொல்றேன்.